சென்னா மசாலா செய்ய போகிறோம். 8 மணி நேரம் ஊற வச்ச கொண்டக்கடலை எடுத்து வச்சுக்கிடுங்க. இதில் ஒரு டம்ளர் தண்ணி, கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். சுண்டல் வேகிறதுக்குள்ள ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டுக்கிடுங்க. ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் பூண்டு போட்டுக்கிடுங்க. கட் பண்ணி வச்ச 2 வெங்காயத்தை சேர்த்துக்கிடுங்க. ஒரு துண்டு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கிடுங்க. போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். வதங்கிடுச்சு. கட் பண்ண 4 தக்காளி ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிடுங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு வதக்கிக்கிடலாம். நல்லா வதக்கியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிடுவோம். வதக்கியதை அரைச்சாச்சு. சுண்டலை வேக வச்சாச்சு. இப்போ தாளிக்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. கடுகு போட்டுக்கிடுங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சுண்டலை போட்டுக்கிடுங்க. சுண்டலை வேக வைக்கும்போது உப்பு போட்டோம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுங்க. மல்லி இலை சேர்த்துக்கிடுங்க. அப்படி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருவோம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இறக்கும்போது ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள் தூவி கலந்து எடுத்துக்கலாம். என்ன மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இது சப்பாத்தி பூரியோடு செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.